கதை கேட்க ஆவலா காத்துட்டு இருக்க நண்பர்களுக்கு வணக்கம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது ஒரு கதை சொல்லவா? போன பாட்டில் நம்ம சன் வுகாங் அவனுடைய கூட்டத்தோட ஒரு இடத்துல கிங்காக செட்டில் ஆயிட்டான். அதுக்கப்புறம் சாகாவரத்தை தேடி ஒரு பயணத்தை தொடங்கி இருக்கிறான். அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜேர்னி டு த வெஸ்ட் சாப்டர் 1 பார்ட் 4 மங்கி கிங் கெட்ஸ் த நேம் சன் வுகாங். திஸ் மஸ்ட் பி த ஃபைனல் பார்ட். ஸோ மங்கி கிங் சரியான நேரத்தில் தான் அவனுடைய பயணத்தை தொடங்கியிருக்கான். அவனுடைய ராஃப்ட் பயணிக்க ஆரம்பித்து வெகு நாட்களாக சவுத் ஈஸ்டர்ன் விண்ட் அவனுடைய ராஃப்டை சதர்ன் கான்டினென்ட்டோட நார்த் வெஸ்டர்ன் ஷோருக்கு கூட்டிகிட்டு போகுது. கரை அடைஞ்சதும் ராஃப்டில் இருந்து குதிக்கிற மங்கி கிங் தூரத்தில் கடற்கரையில் சில மனிதர்களை பார்க்குறான். அந்த மனிதர்கள் மீன் பிடிச்சிக்கிட்டும் சிப்பிகள் அப்புறம் பவளப்பாறைகளை சேகரிச்சுக்கிட்டும் உப்பை உற்பத்தி பண்ணிக்கிட்டும் இருக்காங்க. அதை பார்த்த மங்கி கிங் அவங்க கிட்ட போகிறான். குரங்குகள் பாணியில் அவங்களுக்கு வணக்கம் சொல்ல அதை பார்த்த அந்த மனுஷங்க பயந்து போகிறாங்க. கையில் வச்சிருக்கிற கூடைகள் வலைகள்னு எல்லாத்தையும் கீழே போட்டுட்டு ஆளுக்கு ஒரு திசையில் ஓடுறாங்க. அந்த மாதிரி ஓடுறத பார்த்த மங்கி கிங் குழம்பி போகிறான். டக்குன்னு அதில் ஒருத்தனை பிடிக்கிறான். பிடிச்சி அவனுடைய ட்ரெஸ்ஸை உருவி இவன் போட்டுக்கிறான். ஒரு மனுஷன் மாதிரியே ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு அங்கே சுற்றி திரிகிறான். அப்படியே மனுஷங்க மாதிரியே எப்படி பேசுறது நடந்துக்கிறதுன்னு அந்த மார்க்கெட் பிளேஸில் சுற்றி திரிஞ்சு கற்றுக்கிறான். இப்படி சில நாள் போகுது. ஒவ்வொரு நாளும் மங்கி கிங் காலையில் எழுந்திரிச்சு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றதுல இருந்து நைட்டு தூங்க போகிற வரைக்கும் அவன் பார்க்குற எல்லார்கிட்டையும் புத்தாஸ், இம்மார்டல்ஸ், அப்புறம் சேஜஸ் இவங்களை பற்றியும் சாகாவரத்தை பற்றின சீக்ரெட்டை பற்றியும் கேட்டு ஏதாவது தகவல் கிடைக்குமாது முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கான். அந்த மாதிரி அந்த மக்கள் கூட பழகுனதுல அங்கே வாழ்கிற மக்கள் எல்லாரும் புகழ் மேலே அதிக ஆசையுடனும் அவங்களுடைய தலைவிதியை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆர்வமாக இருக்கிறதையும் மங்கி கிங் தெரிஞ்சுக்கிறான். மங்கி கிங் எவ்வளோ ட்ரை பண்ணியும் அவனால் ஒருத்தரை கூட கண்டுபிடிக்க முடியல. இப்படியே 8 இருந்து 9 வருஷம் அந்த சதர்ன் ஜம்பு கான்டினென்ட்லேயே மங்கி கிங் அவனுடைய வாழ்நாளை ஸ்பெண்ட் பண்ணுறான். அப்படியே கிரேட் வால்ஸையும் அதை சுற்றி இருக்கிற சின்ன சின்ன கண்ட்ரிஸையும் விசிட் பண்ணுறான். அந்த கிரேட் வால்ஸ் தாண்டி இருக்கிற கிரேட் வெஸ்டர்ன் ஓஷியனை வந்தடைய அந்த ஓஷியனை பார்த்த மங்கி கிங் ஒருவேளை கடலுக்கு அந்த பக்கம் சேஜஸ் அண்ட் இம்மார்டல்ஸ் இருப்பாங்களோ அப்படின்னு யோசிக்கிறான். அந்த பக்கம் போக முடிவெடுத்து இவன் முன்ன வந்த ராஃப்ட் மாதிரியே இன்னொரு ராஃப்டை ரெடி பண்ணுறான். அவன் ரெடி பண்ண ஆரம்பித்து கொஞ்ச நேரத்திலேயே அந்த ராஃப்டை ரெடி பண்ணி முடிக்கிறான். அந்த ராஃப்ட் ரெடியான கையோட ஒரு நொடி கூட வீணாக்காமல் உடனே பயணத்தை தொடங்குறான். வெஸ்டர்ன் ஓஷியன்லேருந்து பல நாட்கள் பயணித்து வெஸ்டர்ன் கான்டினென்ட் ஆஃப் கேட்டில் கிஃப்ட் அப்படின்ற கான்டினென்ட்டுக்கு வந்து சேர்றான். அந்த இடத்துக்கு வந்த அடுத்த செகண்டே சேஜஸ், இம்மார்டல்ஸ் அண்ட் புத்தாஸ் பற்றி எல்லார்கிட்டையும் விசாரிக்க ஆரம்பிக்கிறான். இப்படியே அவன் போய்கிட்டு இருக்க ஒரு நாள் ஒரு பெரிய அழகான மலை சிகரத்தை பார்க்குறான். அதோடைய சரிவில் அடர்ந்த காடுகள் இருக்கு. அங்கே ஓநாய்கள், புலிகள், சிறுத்தை புலிகள்னு அச்சுறுத்துற வகையில் எந்த விலங்குகளும் இல்லை. அதை பார்த்த மங்கி கிங் அந்த சிகரத்தில் ஏற ஆரம்பிக்கிறான். உச்சியிலிருந்து பார்க்கும்போது அந்த இடம் அவ்வளவு அழகாக இருக்குது. காட்டுக்குள்ளே ஸ்ட்ரேஞ்சான ஃப்ளவர்ஸ், ஏன்ஷியன்ட் ட்ரீஸ், ப்ரீஷியஸ் பிளான்ட்ஸ்னு வளர்ந்துருக்க, மஷ்ரூம்ஸ் அண்ட் லிச்சன்ஸ், கிளிஃப்ஸ் முழுக்க வளர்ந்துருக்க அந்த இடமே பார்க்க ஒரு ஃபேரி லேண்ட் மாதிரி காட்சி அளிக்குது. மங்கி கிங் இந்த இயற்கை அழகை ரசிச்சுக்கிட்டு இருக்க அப்போ காட்டுக்குள்ளே இருந்து ஒரு மனுஷனுடைய குரல் கேட்குது. அந்த குரலை கேட்ட மங்கி கிங் வேகமாக காட்டுக்குள்ளே ஓட ஆரம்பிக்கான். குரல் வந்த திசையை நோக்கி ஓட அவனுக்கு யாரோ பாட்டு பாடுற மாதிரி கேட்குது. அந்த பாட்டை கேட்ட மங்கி கிங் துள்ளி குதிக்கிறான். அப்போ நான் தேடிக்கிட்டு இருக்க இம்மார்டல் இந்த காட்டுக்குள்ளே தான் இருக்காரா அப்படின்னு சொல்லிக்கிட்டே பாட்டு கேட்குற திசையை நோக்கி வேகமாக ஓடுறான். அவன் கிட்ட போக போக ஒரு உருவம் தெரியுது. கொடகடன் வேகமாக ஓடி போய் அந்த உருவம் யாருன்னு பார்க்குறான். பார்த்தா ஒரு உட்கட்டர் ஃபயர்வுட்டை கட் பண்ணிக்கிட்டு பாட்டு பாடிக்கிட்டு இருக்காரு. அவர் அன்யூஷுவலான ஒரு கிளாத்ஸ் அணிஞ்சிருக்காரு. தலையில் ஒரு தொப்பி போட்டுக்கிட்டு வைல்டு காட்டன் ட்ரீயால் செய்யப்பட்ட உடை மற்றும் ஓல்டு சில்க் ஃபார்ம்ல இருந்து எடுக்கப்பட்ட சில்க்லேயே உருவாக்கப்பட்ட ஒரு பெல்ட்டை போட்டுக்கிட்டு இருக்காரு. காலில் ராகோ ட்ரீஸ்ல இருந்து செய்யப்பட்ட காலணிகளையும் கையில் ஸ்டீல் ஆக்ஸையும் வச்சிருக்காரு. அதோட முதுகுல கனத்த கயிற்றை சுமந்துக்கிட்டு இருக்காரு. மங்கி கிங் இதெல்லாம் பார்த்து அவர் கிட்ட போகிறான். போய் ஓல்டு இம்மார்டல் உங்கள் சிஷியனுடைய வணக்கத்தை ஏற்றுக்கோங்க அப்படின்னு சொல்லி வணங்குறான். அதை பார்த்து அந்த உட்கட்டர் முதல்ல ஆச்சரியப்படுறாரு. அதுக்கப்புறம் கோடாரியை கீழே வச்சுட்டு என்ன நான் இம்மார்டலா ஓஹோ இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. அதை கேட்ட மங்கி கிங்
என்ன சொல்றீங்க, இது உண்மையா அப்படின்னு கேட்க, அதுக்கு அந்த உட்கட்டர், அடுத்த வேலைக்கு சாப்பிட்றதுக்கே சாப்பாடும் தண்ணியும் என்கிட்ட இல்லை, நான் எப்படி இம்மார்ட்டலாக இருக்க முடியும் அப்படின்னு மறுபடியும் சிரிச்சுக்கிட்டே பதில் சொல்றாரு. அந்த உட்கட்டர் சொன்னதை கேட்ட மங்கி கிங், நீங்க இம்மார்ட்டல் இல்லைனா ஏன் அவரை மாதிரி நடிச்சிங்க அப்படின்னு கேட்க, நான் நடிச்சேனா, எப்போ நடித்தேன் அப்படின்னு உட்கட்டர் மறுபடியும் பதில் கேள்வி கேட்க, போய் சொல்லாதீங்க, நான் சந்திச்சவங்க இம்மார்ட்டல்ஸ் எல்லாம் அமைதியான சூழலில் உட்கார்ந்து பாட்டு பாடுவாங்கன்னு சொன்னாங்க. நீங்கள் இம்மார்ட்டல் இல்லைனா ஏன் அந்த பாட்டை பாடுனீங்க, யாரு தான் நீங்கள் அப்படின்னு கேட்குறான். மங்கி கிங் கேட்டதை பார்த்த உட்கட்டர் மறுபடியும் ஓஹோ அப்படின்னு சிரிக்கிறாரு. அதுக்கப்புறம் மங்கி கிங்கை பார்த்து, நீ சொல்கிறது சரிதான், இந்த பாட்டு பேர் ஃப்ராக்ரன்ஸ் ஆஃப் மேண்டிங் ஃபேங். இந்த பாட்டை எனக்கு என் குடிசைக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு இம்மார்ட்டல் தான் எனக்கு சொல்லி கொடுத்தாரு அப்படின்னு சொல்ல, அதை கேட்ட மங்கி கிங், என்ன சொல்கிறீங்க, இது உண்மையா அப்படின்னு ஆச்சரியமாக கேட்குறான். மங்கி கிங் அந்த மாதிரி ஆச்சரியமாக கேட்க, அதுக்கு உட்கட்டர், அட ஆமாப்பா, நான் கடினமாக உழைக்கிறதையும் அடிக்கடி கவலைப்படுறதையும் பார்த்த அவர் இந்த பாட்டை எனக்கு சொல்லி கொடுத்து, நான் எப்பெல்லாம் கஷ்டத்தில் இருக்கணும், வருத்தமாக இருக்கணும், அப்பெல்லாம் பாடு, இது உனக்கு புத்துணர்ச்சியை கொடுக்குன்னு சொன்னார். சரி, கொஞ்சம் கவலையாக இருக்குன்னு இந்த பாட்டை பாடுனேன், யாருக்கும் கேட்காதுன்னு நினச்சேன், ஆனால் உனக்கு கேட்டு இங்கே வந்திருக்க ஹோஹோ அப்படின்னு பதில் சொல்லிட்டு மறுபடியும் சிரிக்கிறாரு. அந்த உட்கட்டை சொன்னதை கேட்ட மங்கி கிங், ஒரு இம்மார்ட்டல் உங்கள் பக்கத்தில் இருந்திருக்காரு, நீங்கள் ஏன் அவர்கிட்ட இருந்து சாகா வரத்தை பற்றின ரகசியத்தை கற்று தெரிஞ்சிருக்க கூடாது, உங்களுக்கு நிறைய வாய்ப்பு இருந்திருக்குமே அப்படின்னு கேட்க, அதை கேட்ட அந்த உட்கட்டர் சடனாக சோகத்தில் அப்படியே ஆழ்ந்துடுறாரு. முகத்தை சோகமாக வச்சுக்கிட்டு அந்த உட்கட்டர் பேச ஆரம்பிக்கிறார். என் வாழ்க்கையே ஒரு சாபம்பா, 8 வயசில் இந்த ஊருக்கு வந்தேன், வாழ்க்கையை நான் என்னென்னு தெரியறதுக்கு முன்னாடியே என் அப்பாவை இழந்தேன், என் அம்மா விதவையாக கஷ்டப்பட்டாங்க, எனக்கு கூட பிறந்தவங்க யாரும் இல்லை, நானும் அம்மாவும் மட்டும்தான். அவங்களுக்கும் இப்போ ரொம்ப வயசாகிடுச்சு, அவங்களையும் பார்த்துக்கிட்டு விவசாயத்தையும் செஞ்சு என்னால் போதுமான அளவு விளைச்சலை விளைக்க முடியலை. அதனால் இந்த மரக்கட்டைகளை வெட்டி கடத்தெருவில் விற்று காசாக்கி அதை வச்சு நானும் அம்மாவும் அரவைத்து கஞ்சியை குடிச்சு ஏதோ வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். இப்போ புரியுதா அப்படின்னு அந்த சோகத்திலையும் சிரிச்சுக்கிட்டு அவருடைய சோக கதையை சொல்லி அந்த உட்கட்டர் முடிக்கிறாரு. உட்கட்டர் சொன்ன சோக கதையை கேட்ட மங்கி கிங் சடனாக சோகமாயிடுறான். அதுக்கப்புறம் அவரை பார்த்து, நீங்கள் ஒரு நல்ல மனிதர், உங்களுக்கு உதவணும் தான் ஆசையாக இருக்குது, ஆனால் முடியாத சூழ்நிலை, நிச்சயமாக ஒரு நாள் உங்கள் வாழ்க்கை மேம்படும், இப்போ தயவு செஞ்சு அந்த இம்மார்ட்டல் இருக்கிற இடத்த சொல்லுங்க அப்படின்னு வணங்கி கேட்குறான். மங்கி கிங் அந்த மாதிரி வணங்கி கேட்குறத பார்த்த உட்கட்டர், அது ரொம்ப தூரம் இல்லை, இந்த ஸ்பிரிட் டவர் ஹார்ட் மவுண்டனில் கேவ் ஆஃப் த செட்டிங் மூன் அண்ட் 3 ஸ்டார்ஸ்னு ஒரு இடம் இருக்குது, அங்கே தான் பேட்ரியட் சுபுட்டின் அப்படின்னு அழைக்கப்படுற இம்மார்ட்டல் வாழ்ந்துக்கிட்டு இருக்காரு. நான் பார்த்தப்போ அவருக்கு சுமார் 30லேருந்து 40 சிஷ்யர்கள் இருந்தாங்க, நிச்சயமாக உன்னையும் சேர்த்துப்பாங்க, தெற்கு பக்கமாக 3லேருந்து 4 மைல்கள் போனால் அவருடைய குடியில் இருக்கும் அப்படின்னு உட்கட்டர் சொல்லி முடிக்கிறாரு. அதை கேட்ட மங்கி கிங் சந்தோஷப்படுறான். அதுக்கப்புறம் உட்கட்டரை பார்த்து, பேசாமல் நீங்களும் என் கூட வந்துடுறீங்களா அப்படின்னு கூப்பிட, முட்டாப்பையில நான் உன் கூட வந்துட்டா என் அம்மாவை யாரா பார்த்துப்பா, வளராம சீக்கிரமாக கிளம்புற வழியை பாரு அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே திட்டுறாரு. அதை கேட்ட மங்கி கிங், ஆமாம் நான் இப்படி தான் அடிக்கடி ஏதாவது உளருவேன், சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு பேக்கு மாதிரி சிரிச்சுக்கிட்டே அவர் வணங்கிட்டு அங்கிருந்து நகர்றான். அந்த டென்ஸான ஃபாரஸ்ட்லேருந்து வெளியில் வந்த மங்கி கிங் வழியை கண்டுபிடிச்சி நடக்க ஆரம்பிக்கிறான். 3-4 மைல் கடந்த பிறகு அந்த வழி ஒரு பெரிய மவுண்டைன் ஸ்லோப்பில் போய் முடியுது. அங்கே தான் உட்கட்டர் சொன்ன கேவ் இருக்குது. அதை பார்த்த மங்கி கிங் ஒரு டைட்டன் மாதிரி அப்படியே உயரமாக தன்னை உருமாற்றிக்கிட்டு அந்த இடத்த அப்படியே பார்க்குறான். மேகங்கள் சூழ்ந்திருக்க, ஆயிரக்கணக்கான மூங்கில்களும் பழங்கால மரங்களும் வளர்ந்திருக்க, தொங்கிக்கிட்டு இருக்கிற கிளிஃப்ல கிரீன் மாஸ் அண்ட் ப்ளூ லிச்சன்ஸ் வளர்ந்திருக்க, இந்த கேவுடைய வாசல்ல ரேர் ஃப்ளவர்ஸ் வளர்ந்திருக்க, கொக்குகளும் மற்றும் ஃபீனிக்ஸ் பறவைகளும் எழுப்புற சத்தம் அந்த குகையில பட்டு எதிரொலிக்க, ஒயிட் டீர்ஸும் கோல்டன் லயன்ஸும் ஜேட் எலிஃபென்ட்ஸும் அந்த இடத்துல சுற்றி திரிய ஒரு ஹாப்பி பேரடைஸ் லேண்டா அந்த இடம் காட்சியளிக்குது. மங்கி கிங் இந்த மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்க, அப்போ அந்த கேவுடைய கதவு வேகமாக மூடுது. ஆனால் அங்கே யாரும் இருக்கிற மாதிரி தெரியல. மங்கி கிங் சுற்றி சுற்றி பார்த்துக்கிட்டு இருக்க, அப்போ மலை உச்சியில் ஒரு ஸ்டோன் டேப்லெட் இருக்கிறத பார்க்குறான். அது 30 அடி உயரமும் 8 அடி அகலமும் கொண்டதாக இருக்குது. அந்த டேப்லெட்ல ஸ்பிரிட் டவர் ஹார்ட் மவுண்டைன் கேவ் ஆஃப் த செட்டிங் மூன் அண்ட் த 3 ஸ்டார்ஸ் அப்படின்னு பொறிக்கப்பட்டிருக்கு.
அதை படிச்ச அடுத்த நொடி மங்கி கிங் சந்தோஷத்துல துள்ளி குதிக்கிறான். இங்க இருக்கிற மக்கள் எல்லாம் நேர்மையானவங்க, அந்த உட்கட்டர் சொன்ன மாதிரியே இங்க குகை இருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டே அந்த குகை கிட்ட போறான். குகை கிட்ட போன மங்கி கிங் அப்படியே அந்த குகையுடைய கதவை வியந்து போய் பார்க்கறான். அப்படியே அந்த குகையுடைய கதவை தட்டிட்டு பக்கத்துல இருக்கிற ஒரு பைன் ட்ரீல பிரான்ச் மேல ஏறி உட்காந்துக்கிட்டு அங்க இருக்கிற பைன் சீட்ஸை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான். சில நொடி கழிச்சு அந்த குகையுடைய கதவு பெரிய சத்தத்தோட திறக்குது. உள்ள இருந்து ஒரு இம்மார்டல் பாய் வெளியில வரான். அந்த பையன் பார்க்க சாதாரண பையன் மாதிரி தெரியல. அவன் தலைமுடிய சில்க் பேண்டால கட்டிட்டு கடல் அலை மாதிரி காத்துல ஆடக்கூடிய ஸ்லீவை கொண்ட ஒரு கவுனை போட்டுக்கிட்டு பார்க்கவே மகத்துவம் பொருந்திய ஒரு சிறுவன் மாதிரி காட்சி அளிக்கிறான். அந்த பையன் வெளியே வந்ததும் யார் கதவை தட்டியது அப்படின்னு சத்தமா கேட்கறான். அதை பார்த்த மங்கி கிங் மரத்துல இருந்து தாவி குதிச்சு கீழே இறங்கி நேரா அந்த பையன் கிட்ட போய், இம்மார்டல் சைல்டு, நான் இம்மார்டலுக்கு சிஷியனாகி நிறைய விஷயத்த கத்துக்கிறதுக்கு வந்திருக்கேன். கடைசியா இந்த கதவை தட்டுனதும் நான் தான் அப்படின்னு சொல்ல, மங்கி கிங் சொன்னதை கேட்ட அந்த பையன் சிரிக்கிறான். அப்போ நீ இங்க சிஷியனா சேர வந்திருக்க அப்படின்னு கேட்க, அதுக்கு மங்கி கிங் ஆமா அப்படின்னு பதில் சொல்றான். அதுக்கு அந்த பையன், எங்க குரு இப்பதான் இருந்துருச்சாரு. பாடத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வெளியில என்கிட்ட சிஷியனா சேர யாரோ வந்திருக்காங்க, போய் கதவை திறந்து அவங்கள வரவேற்று அழைத்து வா அப்படின்னு சொன்னாரு. அவரு ஒன்னதான் சொல்லி இருக்கிறாருன்னு நினைக்கிறேன் அப்படின்னு அந்த பையன் சொல்றான். அந்த பையன் சொல்றதை கேட்ட மங்கி கிங் சந்தேகமே இல்லை, அது நான் தான் அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே சொல்றான். அதை கேட்ட அந்த பையன், சரி என்னோட வா அப்படின்னு அந்த பையன் சொல்ல, மங்கி கிங் அவனுடைய ட்ரெஸ்ஸை சரி பண்ணிக்கிட்டு நடக்க ஆரம்பிக்கிறான். 2 பேரும் உள்ள நடந்து போறாங்க. மங்கி கிங்க்கு அவன் பார்க்கறத அவனாலே நம்ப முடியல. ஏன்னா அவனுக்கு முன்னாடி மெஜஸ்டிக் பவிலியன்ஸ், டவர் ஆஃப் ரெட் ஜெட், பியர்ல் பேலஸ், கேட்வே ஆஃப் ஸ்கௌரி, கவுண்ட்லெஸ் ரூம்ஸ் ஆஃப் சைலன்ஸ், செக்லூடட் செல்ஸ் அப்படின்னு வியக்க வைக்கிற மாதிரி இடங்கள் இருக்கு. மங்கி கிங் இதை பார்த்துக்கிட்டே வர, தூரத்துல 36 மைனர் இம்மார்டல் கீழே நிக்க ஒரு பெரிய மேடையில அந்த உட்கட்டர் சொன்ன கோல்டன் இம்மார்டல் ஆஃப் கிரேட் என்லைட்மெண்ட், மார்வல் ஆஃப் த வெஸ்டர்ன் வேர்ல்ட், த கிரேட் டீச்சர் ஆஃப் என்லைட்மெண்ட், பேட்ரியாட் சுபுட்டின் அப்படின்னு அழைக்கப்படுற அந்த இம்மார்டல் உட்கார்ந்துருக்காரு. அவரை பார்த்த அடுத்த செகண்ட் மங்கி கிங் ஓடி போய் அவர் முன்னாடி மண்டிட்டு, குருவே 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 என்ன உங்க சிஷியனை ஏத்துக்கங்க, என்ன உங்க சிஷியனை ஏத்துக்குங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு தரையில தலையை முட்டிக்கிட்டு அதர ஆரம்பிக்கிறான். மங்கி கிங் இந்த மாதிரி செய்யறத பார்த்த அந்த இம்மார்டல், நீ எங்க இருந்து வர? நீ என் சிஷியனா சேர்றதுக்கு முன்னாடி நீ யாரு, உன்னுடைய பேர் என்ன, உன் முகவரி என்ன, இதெல்லாம் சொல்லு அப்படின்னு கேட்கிறாரு. இம்மார்டல் அந்த மாதிரி கேட்க அடுத்த செகண்ட் மங்கி கிங் ஈஸ்டர்ன் கான்டினென்ட் ஆஃப் சுப்பீரியர் பாடியில் ஓலான்ற நாட்டில் இருக்கிற மவுண்டைன் ஆஃப் ஃப்ளவர்ஸ் அண்ட் ஃப்ரூட் அப்படின்ற இடத்துல இருக்கிற வாட்டர் கர்டென் கேவ் அப்படின்ற இடத்துல இருந்து தான் வரேன் அப்படின்னு பதில் சொல்றான். மங்கி கிங் சொன்ன பதிலை கேட்ட இம்மார்டல் சடனா கோபமாகறாரு. பொய்யா சொல்ற, இவன் ஒரு ஏமாத்துக்காரன், இவனை தூக்கி வெளியில வீசுங்க அப்படின்னு கோவமா கத்துறாரு. இதை பார்த்த மங்கி கிங் மறுபடியும் தரையில தலையை முட்டிக்கிட்டே, உங்க சிஷியன் உண்மையை தான் சொல்றான், சத்தியமா நான் பொய் சொல்லல, சத்தியமா நான் பொய் சொல்லல அப்படின்னு மறுபடியும் கதற ஆரம்பிக்கிறான். அதை பார்த்த இம்மார்டல், நீ உண்மையை சொல்றன்னா நீ ஈஸ்டர்ன் கான்டினென்ட் ஆஃப் சுப்பீரியர் பாடியில இருந்து வந்தேன்னு ஏன் சொன்ன? அந்த இடத்துக்கு நடுவுல 2 கடல்கள் இருக்கு, சதன் ஜம்பு கான்டினென்ட் இருக்கு. அப்படி இருக்கும்போது நீ எப்படி அங்கிருந்து வந்திருக்க முடியும் அப்படின்னு இம்மார்டல் பதிலுக்கு கேள்வி கேட்கிறாரு. இம்மார்டல் கேட்ட கேள்விக்கு மங்கி கிங், நான் அந்த பெருங்கடல்களை கட்டுமரம் மூலம் பயணிச்சு எல்லைகளை கடந்து பல நாட்கள் சுற்றி திரிஞ்சு 10 வருடம் தேடுதலுக்கு அப்புறம் தான் இங்க வந்து சேர்ந்திருக்கேன் அப்படின்னு பதில் சொல்றான். மங்கி கிங் சொன்னதை கேட்ட இம்மார்டல், அப்ப நீ பல கட்ட கஷ்டங்களுக்கு பிறகுதான் இங்க வந்து சேர்ந்திருக்க. சரி, உன்னை எல்லாரும் எப்படி கூப்பிடுவாங்கன்னு சொல்லு அப்படின்னு கேட்க, அதுக்கு மங்கி கிங், என்ன யாரு என்ன சொல்லி கூப்பிட்டாலும் எனக்கு கவலை இல்லை, ஆனா என்ன சேர்ந்தவங்க என்னை மங்கி கிங்னு கூப்பிடுவாங்க அப்படின்னு பதில் சொல்றான். அட, நான் அதை கேட்கலப்பா. உன் பெற்றோர்கள் உனக்கு ஒரு பெயர் வச்சிருப்பாங்கல்ல, அது என்னன்னு சொல்லு அப்படின்னு கேட்க, எனக்கு தான் பெற்றோர்கள்னு யாருமே கிடையாது அப்படின்னு மங்கி கிங் பதில் சொல்றான். என்ன, உனக்கு பெற்றோர்களே இல்லையா? அப்ப நீ தனியா தான் வளர்ந்தியா அப்படின்னு இம்மார்டல் மறுபடியும் கேட்க, எனக்கு ஞாபகம் இருக்கிறது எல்லாம் அப்படின்னு மங்கி கிங் ஆரம்பிச்சு அவன் பிறந்த கதையை முழுசா இம்மார்டல் கிட்ட சொல்றான். அவன் சொன்னதை கேட்ட இம்மார்டல், நீ சொர்க்கம் அப்புறம் பூமியுடைய சாராம்சத்தோட பிறந்திருக்க.
அப்படின்னு சொல்லிக்கிட்டு குறுக்கும் நெடுக்கும் நடக்கிறாரு. எதையோ யோசிக்கிறாரு. அதுக்கப்புறம் மங்கி கிங்கை பார்த்து, நான் உன்னை கொஞ்சம் பார்க்கலாமா அப்படின்னு கேட்க, அதை கேட்ட அடுத்த செகண்ட் மங்கி கிங் தாவி குதிச்சு அவர் காலடியில் விழுந்து புரண்டு புரண்டு காமிக்கிறான். அவனை பார்த்த இம்மார்ட்டல் புன்னகைக்கிறாரு. அப்புறம் பேச ஆரம்பிக்கிறாரு. சாதாரண உடல் அமைப்பு, நீ பார்க்க பைன் சீட்ஸ் சாப்பிட்ற குரங்கு மாதிரி இருக்க. உன் உருவத்துக்கு ஏற்ற ஒரு பெயர் வைக்கணும். உன்னை ஹூன்னு கூப்பிடலாமா? ஹூ என்றால் விலங்கு, பழங்காலம், அப்புறம் நிலவை குறிக்கும். இதை விட இன்னும் நல்ல பெயரா வைக்கணும்னா சன்னு கூப்பிடலாமா? இது குரங்கு மற்றும் ஆண்மகன் குறிக்கும். உன்னுடைய முதல் பெயர் சன் அப்படின்னு இம்மார்ட்டல் சொல்ல, அருமை அருமை, உங்களுடைய கருணை மற்றும் அரவணைப்பு என்ன ஆனந்தப்படுத்துது. அப்படியே என்னுடைய முழு பெயரையும் நீங்களே வச்சுனுங்கன்னு வேண்டி கேட்டுக்கிறேன் அப்படின்னு மங்கி கிங் சொல்ல, அதை கேட்ட இம்மார்ட்டல், என்கிட்ட 12 வார்த்தைகள் இருக்கு. அதுல ஒன்ன உனக்கு பெயரா வச்சா நீ என்னுடைய 10வது தலைமுறை மாணவனா அங்கீகரிக்கப்படுவாய் அப்படின்னு சொல்ல, என்னென்ன வார்த்தைகள் இது அப்படின்னு மங்கி கிங் ஆர்வமா கேட்க, விரிவான, சிறந்த, ஆற்றல், அறிவு, உண்மை, பிரியம், இயற்கை, கடல், தெளிவு, எழுதல், முழுமை, ஞானோதயம். இந்த வார்த்தையில் ஆராய்ஞ்சு பார்த்ததுல உனக்கு ஊ அப்படின்ற பெயரை கொடுக்கலாம். இப்பத்திலிருந்து உன் பெயர் சன் வு காங். அப்படின்னா குரங்கு ஞானோதயத்தில் எழுந்தது, மங்கி அவேக்கன்ட் டு என்லைட்மெண்ட் அப்படின்னு சொல்லி முடிக்கிறாரு. அதை கேட்ட அடுத்த செகண்ட் மங்கி கிங் சந்தோஷத்தில் துள்ளி குதிக்கிறான். ஆஹா, அட்டகாசம், இன்னிலிருந்து என் பெயர் சன் வு காங்னு திரும்பி கீழே நிற்கிற அந்த மைனர் இம்மார்ட்டல்ஸை பார்த்து சத்தமாக உறக்க சொல்ல, அதை கேட்டு அவங்களும் கரகோஷம் எழுப்புறாங்க. அப்படியே அந்த கரகோஷத்தில் மங்கி கிங் சன் வு காங் சன் வு காங்னு அவனுடைய பெயரை அவனே கத்திக்கிட்டு துள்ளி குதிச்சுக்கிட்டு இருக்கான். ஒரு ஸ்டோன்ல இருந்து பிறந்து மங்கி கிங்கா உருவெடுத்த ஒருத்தனுக்கு இப்போ ஒரு பெயர் கிடைச்சிருக்கு. ஒரு சிஷ்யனா நல்லபடி நடந்துக்கிட்டு ஞானோதயத்தை அடைவானா, சாகா வரத்துக்கு உண்டான ரகசியத்தை கத்துப்பானா? இதை பத்தி எல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா காத்துருங்க. அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடை பெறுங்க. ஒரு கதை சொல்லவா?